வேணாவால இருக்குங்க. வேணும்னா எங்க இன்ஸ்பெக்டர் ராமராஜுக்காக ரத்தத்தால கையெழுத்து போடுறோம். கையெழுத்தால காரியம் நடக்கிற காலம் போயிடுச்சு ராணிமா. நீ உத்தரவிட்டா ஆட்டோல டெல்லிக்கே போவோம். முதலமைச்சர் வீட்டுக்கு போய் உன் பேர் காந்தின்னு சொல்லு. இந்த கையெழுத்து மனுவை கவனிக்காம போனா மறுபடி சுதந்திர போராட்டம் ஆரம்பம் ஆகும்னு சொல்லு. சரி? புத்தி இருக்கா உனக்கு? ராங் ரூட் வரையா? எனக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. ரைட் ரூட் எது ராங் ரூட் எதுன்னு தெரியும். வண்டி முதல்ல எடு. என்ன உளற நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? காக்கி யூனிஃபார்ம் காசுக்கு வித்த கண்ட்ராவி போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பைத்திய மாதிரி பேசினீன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். பாத்தியா என் படைய? என் கைக்கு விலகு போட உனக்கு தைரியம் இருக்கா? வாழ்க நம்ம கையால தொப்பி போட்டுக்க கூடாதுன்னு சொன்ன கேட்டியா? போட்ட உடனே ஒழிக ஒழிகங்கிறான். அந்த கூச்சல் எவ்வளவு நேரம்? தூள் கிளப்பிட்டு வர்றேன். அவன் கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. ஏண்டா காதல விடலையா? உங்க உத்தரவை எவனும் கேட்க மாட்டான். மரியாதையா எங்க இன்ஸ்பெக்டர் மேல எழுதின பொய் கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டா நீங்க வெளியே போக முடியும். இல்லாட்டி போனா என்னடா செய்வ நீ? போலீஸா இருந்து ஒரு தொப்பியை நீ அவமானப்படுத்துறியே, வெக்கமா இல்ல? மக்களோட உயிரை காப்பாத்துறேன்னு அசோக சக்கரத்தை தொட்டு சத்தியம் பண்ணிட்டு அவங்க ரத்தத்தோட விளையாடுறியா? அந்த காகிதத்துல சிந்திர காந்தியோட ரத்த சாட்சியா சொல்றேன். இன்ஸ்பெக்டர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா நீயும் ஹோம் மினிஸ்டர் உயிரோடு இருக்க மாட்டீங்க. பயமுறுத்துறியா? சுட்டு பசிக்கிடுவேன். 6 குண்டு பிஸ்டலால 6 கோடி பேர் நீ ஒண்ணும் பயமுறுத்த முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா இவங்க எல்லாம் உன் நெஞ்ச கிழிச்சிடுவாங்க. டிஐஜி டைம் பேடா இருக்கு, பாவா போய்டுவோம். ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்படாம என்னையே செய்ய சொல்றேன். இங்க பாரு, போலீஸ் எல்லாம் துப்பாக்கி கீழே வச்சுட்டாங்க. அங்க ஆட்டோக்காரங்க ஆட்டோ பம் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேல ஹோம் வச்சிச்சு ஹோம். இங்க பட்டு ரோடு போட்டானா அங்க என் பதவியே அடிபட்டுடும். நான் இருக்கேன், வாங்க சார். என்ன யார் தடுத்தாலும் ஹோம் மினிஸ்டர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வைக்கிறேன். நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. கிழிச்சிங்க, வாங்க. ராமாமிர்தா, ராமாமிர்தா, பெரிய பெண்ண ராமாமிர்தா, அடங்க அப்பா அம்மாவன கிழிச்சிட்டாங்க, கிழி கிழி கிழிச்சிட்டாங்க, பீஸ் பீஸா கிழிச்சிட்டாங்க. உன்னை அடிச்சவங்க யாரு? அம்மோ, இந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் பப்ளிக்கா போலீஸ்காரங்க அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா என் சீட்டே எகிரி போயிடும். நானே டெல்லிக்கு போயிடுறேன். இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். அந்த இன்ஸ்பெக்டர் டிஐஜியை சாவடிச்சான் நீ சொல்லணும். அப்ப அவனுக்கு தூக்கு தண்டனையும் என் தம்பிக்கு விடுதலையும் கிடைக்கும். பைத்திய மாதிரி டெல்லிக்கு போறேன்னு சொன்ன, போறது நீ இல்ல, உன் பிரேத பாசல். நீங்க இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன இந்த ஸ்டேட்டுக்கே நான் தான் ஹோம் மினிஸ்டர். என்னையே எப்படி உரிச்சிட்டாங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டியே இல்லாம கோர்ட்டுக்கு நான் எப்படி போறது? போலீஸ் இல்லன்னா சென்ட்ரல் போலீஸா வரவழைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகாம கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னது? சார், இறங்கிடலான்னு சொல்றியா? இந்த போலீஸ்காரங்க கூட அந்த போலீஸ் ஆட்ட உரிச்சிருவாங்களா? பயப்படாதீங்க, இறங்குங்க. கடவுளே, அட போயா,
வச்சதும் மிரட்டுங்களே என்ன? யுவர் ஆனர், ஹோம் மினிஸ்டர் முன்னாலேயே குற்றவாளி டிஐஜியை கொலை செஞ்சிருக்காருன்னா இன்னும் இந்த கேஸுக்கு சாட்சிகள் வாத பிரதிவாதங்கள் தேவைன்னு நான் நினைக்கல. தர்மதேவதை கண்ணை கட்டி இருக்கலாம், உங்க கண் திறந்திருக்கணும். நியாயத்துக்காக கருப்பு கோட்டு போட்ட பிபி பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா யுவர் ஆனர், உங்க முன்னாலே என்ன பேசுறான்னு? ரவுடிங்களை மாத்திட்டதா கவர்மெண்ட் கிட்ட மெடல் வாங்கிட்டு அந்த ரவுடிங்களே ஸ்மக்லிங் ஷாப் வைக்க சொன்ன பெரிய ஸ்மக்லருங்க இவன். அவ்வா, இவன் போலீஸ் ஆபீசரா? நியாய விசாரணை செஞ்சுட்டு ஹோம் மினிஸ்டர் ஏன் முன்னாலே ஒரு எஸ்பி கண் முன்னால டிஐஜி குத்தி சாவடிச்ச கொலகார சார் இவன். இவன் போலீஸ் ஆபீசரா? ஐயா ஜட்ஜ் ஐயா, இவன் செஞ்ச தப்ப வேற ஒரு போலீஸ் ஆபீசர் செய்யாத இருக்கணும்னா நடுவூர் ரோட்ல இவனை தூக்கல ஏத்துங்க. போடு, இல்லைன்னா ஹோம் மினிஸ்டர் சுட்டு பொசுக்கிடுவேன். போட்டு தொலைக்கடா சார். லத்தியால நியாயம் கிடைக்காதப்போ துப்பாக்கியால நியாயம் கிடைக்கும்படி செய்யுங்க. உங்க உடம்புல யூனிஃபார்ம் இல்லாட்டி போனாலும் நீங்க தான் எங்க ஆபீஸ். உங்களுக்கு தான் சல்யூட் அடிப்போம். ராம்ராஜ், ஆத்திரப்படாதீங்க, கூல் டவுன். யுவர் ஆனர், மூவர்ண கொடிக்கு செல்யூட் அடிச்ச இந்த கை, 3 சிங்க அசோக சக்கரத்து மேல பிரமாணம் பண்ண இந்த கை, இந்த கன்னை எதுக்கு பிடிச்சது? போலீஸ்காரங்க கைக்கு கவர்மெண்ட் துப்பாக்கி கொடுத்தது தற்காப்புக்காக இல்ல சார், நியாயத்தை காக்கிறதுக்கு, தர்மத்தை காப்பாத்துறதுக்கு. தர்ம தேவதை இப்ப கண்ணை திறக்கலன்னா இவன் கண்ணை மூடுவான். டேய், நடந்தது எல்லாம் நீ சொல்லலன்னா கோர்ட்லயே உன்னை கொன்னுடுவேன். ப்ளீஸ் என்ன கொல்லாத. நியாயத்தை விட உன் உயிர் மேல அவ்வளவு பிரியம். அடுத்தவங்க உயிர்னா மட்டும் எடுக்கலாம், அழிக்கலாம், தூக்கலாம். தயவு செஞ்சு என்ன சாவடிக்காத. நீ மக்களை சாவடிச்ச, உனக்கு ஓட்டு போட்டவங்க நம்பிக்கையை சாவடிச்ச, இப்ப கோர்ட்ல நியாயத்தை சாவடிக்க வந்திருக்க. உன்னை நான் சாவடிச்சா தப்பா? மன்னிக்கணும், எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேல ஹோமோ. வாட்? ஹோம் மினிஸ்டர். அப்பா உண்மையை சொல்றேன், என்ன கொண்டுடாத. சொல்லு. கேளுங்க யுவர் ஆனர், இந்த ராமராஜ் ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசருங்க. இவரை குற்றவாளி ஆக்கணும்னு அநேக குற்றம் நாங்களே செஞ்சோம். லேடி கான்ஸ்டேபிள் நரசிம்ம மானபங்க செஞ்சு மர்டர் பண்ணது வாஸ்தவம். சார், டிஐஜியை சாவடிச்சது ராமாமிர்தம், இவர் இல்ல. இப்ப சொல்லுங்க உங்க தீர்ப்பு. பாருங்க ராமராஜ், பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணி சொன்ன சாட்சியம் கோர்ட்ல செல்லுமே தவிர கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் பயமுறுத்தி சொல்ல வச்ச சாட்சியம் செல்லாது. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தாலும் கூட நான் தீர்ப்பளிக்க முடியாது. இந்த சாட்சியால பயனில்லை. இந்த சாட்சியால பயன் இருக்கா யோரானா? சாகு வாழ்வு கிடல துடிச்சிட்டு இருக்கிற இந்த சாட்சி செல்லுங்களா? அந்த கொடியங்களால ரத்த சிந்தனை இந்த காந்தியோட சாட்சியை செல்லுங்களா? நியாயம் கேட்க சட்டமன்றத்துக்கு புறப்பட்ட இந்த காந்தியை சாவடிக்க முயற்சி பண்ணாங்க. இவ சாட்சியத்தை கேளுங்க.
இவங்க உண்மையான சென்ட்ரல் போலீஸ் இல்ல ஜட்ஜ், ஏன் ஆளுங்க. உண்மையான சிஆர்பி அதோ அந்த வேன்ல இருக்காங்க. என்ன குற்றவாளியா நினைக்கிற யாரையும் வாழ விட மாட்டேன், எல்லாரையும் சாகடிக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் மேல உள்ள விரோதத்தினால தான் தீவிரவாதிகள் இப்படி செஞ்சாங்கன்னு ஜனங்க நினைச்சுடுவாங்க. அஞ்சாத சிங்கம் இந்த பெரிய பண்ண ராமாமிர்தம் இந்த நாட்டிலேயே பெரிய புள்ளி ஆயிடுவான். முதல்ல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜை கொல்லுங்க.
இன்ஸ்பெக்டர் ராமராஜ், சிஐடி ராணி, நீ ஆட்டோ ராணியா நடிச்சு காவல்துறைக்கு செய்த சேவைக்காக உன்னை மனமாற பாராட்டுறேன்.